ஐயா அப்படி உட்காந்துங்களாட்டு இருக்குது. ஆமாங்க, அப்படியே உட்காந்துட்டேன். அனாமிகா என்ன பண்றீங்க? என்னமோ பந்து வச்சிருக்கிறீங்க. அவங்க அப்பா வேற புக் வச்சிருக்கிறாரு. உங்க அப்பா இப்ப போய் படிக்கிறாரா? என்ன பண்றதுங்க, பரிமாண கோட்பாடுகள்னு என்ன உங்களுக்கு தெரியுமா? பரிணாம கோட்பாடுகள் தான் பாத்துட்டு இருக்கிறீங்களா ஐயா? ஆமாங்க, சொல்லுங்க. ஏன்னா மனுஷனுடைய வளர்ச்சி வந்து அதாவது ஆரம்ப நாட்கள்ல இருந்து பூமியில சொன்ன மாதிரி ஜீவ ஜந்துக்களுடைய வளர்ச்சி பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பரிணாம கோட்பாடுகள் நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேங்க. ரொம்ப உங்களுக்கு ஈஸியா எளிமையா புரியுற மாதிரி சொல்றேங்க ஐயா. பரிணாம கோட்பாடுகள் அப்படின்னா விஞ்ஞானிகள் தண்ணியில இருந்துதான் உயிரினங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுல தண்ணியில ஒரு செல் உயிரி விரிவடைஞ்சு 2 செல் உயிரி உருவாகி 3 செல் உருவாகி இப்படி பல செல்கள் இருக்கிற உயிர்கள் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பல செல் உயிரிகள் வந்து இனப்பெருக்கம் செய்யறப்ப அந்த இனப்பெருக்கத்துல ஒரு மாற்றம் நடக்கு. அப்போ அது வந்து என்ன ஆயிருங்க, சிம்பிளா சொல்ல போனா ஒரு மீன் இனப்பெருக்கம் செய்யறப்ப ஒரு சின்ன மாற்றமாயி அது என்ன ஆயிருங்க, ஆமையா மாறிடு. மீனே ஆமையா மாறுது. ஆமா, மீனே ஆமையாயிருங்க. அப்ப ஆமை என்னவா மாறு? ஆமா அப்படியே இருந்து அதுக்குள்ள ஒரு இனப்பெருக்கம் செய்யறப்ப அந்த இனப்பெருக்கம் என்ன ஆயிருங்க, திடீரென்று ஒரு முதலையா மாறிடுயா. ஏங்க இப்ப இந்த 2024 ஏதோ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி அதோடைய டிஎன்ஏ அதோடைய சொன்ன மாதிரி அதாவது மாற்றி கிராஸ் பண்றாங்க இல்லங்க. ஆமாங்க, அது ஏதோ ஒரு ஏதோ புதுசா உருவாதுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி? இல்ல அந்த மாதிரி இல்லங்க. இது முழுசா சொல்லி முடிக்கிறேங்க. சொல்லுங்க. அப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் தண்ணியில இருந்தது, அப்புறம் ஆமை அப்படியே நிலத்துக்கு வந்தது, அப்புறம் முதலியாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் அது வந்து குரங்காச்சு. குரங்கு இனப்பெருக்கமாயி அதுல சின்ன மாற்றங்கள் நடக்கிறப்ப மனுஷன் ஆயிட்டான். இப்படி பல கோடிக்கணக்கான வருஷங்கள் இனப்பெருக்கத்தின் போது மாற்றமாயி வந்தா மனுஷன் அப்படிங்கிறதாயா பரிணாம வளர்ச்சி. இவ்வளவுதாயா. இது யாரு சொன்னாங்க? இதுதாயா நம்ம டார்வின் சொல்லி இருக்கிறாரு. அவரும் சொல்லி இருக்கிறாரா? ஆமாயா. உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? இறைவனின் படைப்புகள்னு சொல்லி ஒரு புக் இருக்குதுங்க. ஆமா, இதுதான் இந்த புக்கு தான். அதுல போய் பாருங்க. நம்ம பாஸ்டர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. எதை வச்சு சொல்லி இருக்காரு தெரியுங்களா? பைபிளை வச்சு சொல்லி இருக்கிறாரு. மனுஷன் எங்க இருந்து வந்தான்னு தெரியுங்களா? மனுஷன் மண்ணுனாலதான் உருவாக்கப்பட்டான்னு பைபிள் சொல்லி இருக்குது. அதை வச்சு அவர் நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறாரு அந்த புக்ல. பரவாயில்லையே, நீங்க அந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. நீ 2-3 பாகங்கள்லாம் வருதாமா. சரிங்களா? அந்த புக்கோட புக்கை முதல்ல தேடி கண்டுபிடிச்சு வாங்கி படிங்க. அதுல உங்களுக்கு எல்லாமே கோட்பாடுகளும் எல்லா வரைமுறைகளும் எல்லாம் சுருக்கமா தெளிவா அவர் எல்லாமே அதுல எழுதி இருக்கிறாரு. வாங்கி படிச்சு பாருங்க. ஆமா, சொல்றது ரைட்டா. ஆமையில இருந்து குரங்கு வந்துச்சுங்கிறாங்க, குரங்குல இருந்து மீன் வந்துச்சுங்கிறாங்க, மீன்ல இருந்து சொன்ன மாதிரி முள்ளம் பண்ணி வந்துச்சுங்கிறாங்க. இதெல்லாம் எங்க நம்ம முன்னாள் அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் அப்படி எல்லாம் இல்லைங்க. அந்த புக்கை வாங்கி படிங்க, அதுல நிறைய இருக்குதாமா. சரியா, நான் போய் முடிஞ்சா வாங்கி படிக்கிறியா?